நீங்க வாக் பண்ணும்போது உங்க கெயிட்ல ப்ராப்ளம் வருதா, பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் லேக் ஆகுதா, ஸ்ட்ரெயிட் அண்ட் கான்ஃபிடென்ட்டா நடக்க யோசிக்கிறீங்களா, அப்போ உங்க கெயிட்ல தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஸோ இது உங்களுக்கான வீடியோ. டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சன் ஹாஸ்பிட்டல் பேஜை லைக் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல கெயிட் அப்படின்னா உங்க ஸ்டைல் இல்ல மேனர் ஆஃப் வாக்கிங் கூட சொல்லலாம். இது எவ்ரி பர்சனோட கெயிட்டும் யூனிக்கா இருக்கும். இது அவங்களோட மசிலோட ஸ்ட்ரென்த், ஜாயிண்டோட மொபிலிட்டி, பேலன்ஸ், ஈவன் நர்வஸ் சிஸ்டம் கூட இதுல டிபெண்ட் ஆகுங்க. ஸோ இதை செக் பண்ண ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, அப்சர்வேஷன். ஃபர்ஸ்ட் மிரர் முன்னாடி இல்ல அப்படின்னா மொபைல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணி அதுல வாக் பண்ணுங்க. இதுல உங்க ஹிப், நீ, ஆங்கிள் இது எல்லாமே ஸ்டேபிளா இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்க மசில் வீக்னஸ் கூட காரணமா இருக்கலாம். ஸ்டெப் நம்பர் 2, ஆர்ம் அண்ட் லெக் ஸ்விங். நீங்க நார்மலா நடக்கும்போது உங்க ஆர்ம்ஸ் வந்து நேச்சுரலா ஸ்விங் ஆகணும், லெக்கும் நேச்சுரலா மூவ் ஆகணும். ஸோ இப்படி மூவ் ஆகல, ஒன் சைடா உங்களுக்கு ஏத்தி இறக்கமா இருக்கிறத நீங்க நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க பாடி இம்பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். ஸ்டெப் நம்பர் 3, ஃபுட் பொசிஷன். உங்க ஃபுட் லேண்ட் ஆகும்போது ஹீல் ஃபர்ஸ்ட் லேண்ட்ல டச் பண்ணணும். அப்படி இல்லாம டோஸ் லேண்ட் ஆச்சு அப்படின்னா உங்க கெயிட் அப்நார்மல்னு சொல்லுவோம். ஸ்டெப் நம்பர் 4, ஸ்டெப் லென்த். ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபுட் வந்து உங்களுக்கு ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி நடக்கிறீங்களான்னு பாருங்க. ஸ்டெப் நம்பர் 5, வாக்கிங் அண்ட் பேலன்ஸ். உங்க வாக்கிங் கரெக்டா இருக்கா, பேலன்ஸ் பண்ணி நடக்கிறீங்களா, இல்ல பேலன்ஸ் இல்லாம அன்ஸ்டெபிலிட்டியா போக ஆரம்பிக்கிறீங்களா, கோஆர்டினேஷன் இல்லையா, இதெல்லாம் உங்க கெயிட் கொடுக்குற க்ளூவா கூட இருக்கலாம் உடனே கரெக்ட் பண்ண சொல்றதுக்கு. ஸோ உங்க கெயிட்டை நீங்க கரெக்டா ஆக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்க. கன்சல்ட் பண்ணி அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்க டவுட்ஸை கேளுங்க, அதுக்கு உண்டான சொல்யூஷனை சொல்றோம்.